வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் தெரேசா ஆரோக்கியதாஸ். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று ஆந்திர பிரதேசத்தின் விசாகப்பட்டினத்தில் நடைபெறும் சர்வதேச கடற்படை மதிப்பாய்வு 2026 பங்கேற்கிறார். நேற்று மாலை விசாகப்பட்டினம் வந்த குடியரசுத் தலைவரை ஆந்திர பிரதேச ஆளுநர் திரு அப்துல் நசீர், துணை முதலமைச்சர் திரு பவன் கல்யாண் மற்றும் விசாகப்பட்டினம் எம்பி திரு ஸ்ரீபரத் மற்றும் கிழக்கு கடற்படை தளத்தின் மூத்த அதிகாரிகள் ஆகியோர் வரவேற்றனர். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா இன்று மேற்கு வங்காளத்திற்கு ஒருநாள் பயணமாக செல்கிறார். இப்பயணத்தின் போது ஸ்ரீல பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாகூரின் 152வது பிறந்த நாளை நினைவு கூறும் வகையில் நாடியா மாயாப்பூரில் உள்ள இஸ்கான் தலைமையகத்திற்கு செல்கிறார். காரைக்காலில் உள்ள புதுச்சேரி தேசிய தொழில்நுட்ப கழகத்தின் 12வது பட்டமளிப்பு விழா நாளை நடைபெறுகிறது. இதில் துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் தலைமை விருந்தினராக கலந்து கொண்டு முனைவர் பட்ட ஆய்வாளர்களுக்கும் தரவரிசையில் முதலிடம் பிடித்த மாணவர்களுக்கும் பதக்கங்களை வழங்க உள்ளார். முதலமைச்சர் திரு ரங்கசாமி இவ்விழாவில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்கிறார். புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் காரைக்கால் மாவட்ட நிர்வாகம் இணைந்து வரும் வெள்ளிக்கிழமை அன்று காரைக்கால் அரசு பொது மருத்துவமனையில் சிறப்பு மருத்துவ முகாம் நடத்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த முகாமில் பல்வேறு துறை சார்ந்த மருத்துவ நிபுணர்கள் கலந்து கொண்டு சிகிச்சை அளிக்க உள்ளனர். எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக இலங்கை கடற்படையால் கடந்த 15ஆம் தேதி படகுடன் கைது செய்யப்பட்ட காரைக்காலை சேர்ந்த 8 மீனவர்கள், தமிழகத்தை சேர்ந்த 6 மீனவர்கள் என 14 மீனவர்களை விடுதலை செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கருக்கு புதுச்சேரி முதலமைச்சர் திரு ரங்கசாமி கடிதம் எழுதியுள்ளார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.